ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் வந்து வீடியோவில் வந்து நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு நல்லா டீசெண்டாக ஷார்ட்ஸ் பண்ணுறேன். எதுக்காக பண்ணுறேன்னா, சோசியல் மீடியோ பார்க்குறவங்க நம்மளை தப்பாக எடுத்துப்பாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலையும் பார்க்குறவங்க நம்ம தப்பாக எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் பண்ணேன். ஏன்னா என்னோடய குடும்ப சூழ்நிலை அது மாதிரி இருக்குது. எப்படியாச்சும் நம்ம யூடியூப்பில் முன்னேறிடுமா? நானும் எவ்வளோ வியாபாரம் பண்ணேன், துணி வியாபாரம் பண்ணேன், நிறைய வயல் வேலைக்கு போனேன், எல்லாமே பண்ணேன். எதுவுமே எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. வயல் வேலைக்கு போக முடியல என்னால். ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் வயல் வேலை பார்த்துருந்தது நான் தான். ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகுதுனால என்னால் இப்போதைக்கு வயல் வேலையில் கீழே குனிஞ்சு என்னால் வேலை பார்க்க முடியல. அதனால நான் வயல் வேலைக்கு போகல, போக முடியல. சரின்னு சொல்லிட்டு துணி வியாபாரம் அது இதுன்னு பண்ணேன். எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஆனால் நான் யூடியூப்பில் பண்ணுறேன். நிறைய பேர் என்னை விமர்சனம் பண்ணி கேலியும் கிண்டலும் தான் பண்ணுறாங்க. உறவுகளே, என்னோடய வீடை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் என் பையன், இது என் பாப்பா, இது எங்கள் பொண்ணு. கஷ்டப்பட்டு எனக்கு இங்கிலீஷ் வந்து ஓரளவு தெரியாது. ஏதோ ஓரளவு தான் தெரியும் இங்கிலீஷ். சுத்தமாக எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ படிப்பேன். கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்கள லோன் எடுத்து கடன் வாங்கி தான் என் பிள்ளைங்கள நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்காமல் ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிறேன். ஏன் ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிறேன்னா, என் பிள்ளைங்க வந்து நல்ல கோச்சிங். என்னால் சொத்து சொகம் அவங்களுக்கு சேர்த்து தர முடியல. அவங்களுக்கு வந்து ஒரு கல்வி, அதுதான் மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்தை தான் நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுதான் நான் இருக்கிற இடம், என்னோடய வீடு, என் பிள்ளைங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது என்னோடய வீடு. இங்கே பாருங்கள், ஒரு தையல் மிஷின் வச்சுருக்கேன். ஆனால் இந்த தையல் மிஷினில் யாருமே எனக்கு வந்து துணியை தந்து கொடுக்குறதே இல்லை. கிராமத்தில் இருக்கிறதுனால சரியாக வந்து டைலரிங் போவே இல்லை. இப்போ இந்த மிஷின் பாருங்கள், அப்படியே சும்மா கிடக்கு. இதையும் நான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன், டைலரிங் கற்றுக்கிட்டேன், எல்லாமே பண்ணிக்கிட்டேன். ஆனால் பண்ணியும் எனக்கு யாருமே குக்கிராமன்றதுனால யாருமே தந்து கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பிறகு தான் சரின்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். வாங்க எங்கள் வீடை பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிலைமையில் தான் நான் இருந்துக்கிட்டு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பாருங்கள், என்னோடய பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் இருக்குது என்னோடய வீடு. தரை இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப ஈரமாக இருக்கும். மழை டயத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய வீட்டில் நான் வீடியோ போட்டுன்னு இருக்கேன். எல்லோரும் நினைக்கலாம் நான் ஷார்ட்ஸில் நல்லா வீடியோ பண்ணுறேன், போகிறேன், வரேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். உங்களால் முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்டுனா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆளில் போடுங்க. என்னோடய வீடியோ மட்டும் பாருங்கள். மிகப்பெரிய உதவி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய வீடு. இங்கே பாருங்கள், இங்கே தான் அப்பப்போ பாம்பெல்லாம் வந்து இதுக்குள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பொருள் வைக்க இடம் இல்லாமல் பொருளெல்லாம் பாருங்கள் கட்டிலுக்கு அடியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பீரோல் ஒன்று இருக்குது, உடஞ்ச பீரோல், ஏதோ வச்சுருக்கேன். கஜா புயலில் உடஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய வீடு. இங்கே பாருங்கள், இங்கே தான் நான் சாமி வச்சு சாமி கும்பிட்றேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் கிச்சன். இது பாருங்கள், என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இங்கே தான் நான் சமைக்கிறேன். இவ்வளோதான் எனக்கு இவ்வளோதான், இப்படி தான் சமைக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மேக்கப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு வீடியோலாம் போடுறேன். நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, நிறைய பேர் என்னை விமர்சனம் பண்ணுறாங்க, நிறைய என்னை பேசுகிறாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எந்த தப்புமே பண்ணல. என்னோடய குடும்ப சூழ்நிலை அது மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வீடியோ போடுறேன். நான் எவ்வளோ முயற்சியில் தோல்வி அடைஞ்சு தான் இப்போ லாஸ்ட்டாக யூடியூப்கே வந்திருக்கேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற ஒரே காரணம் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பாத்திரங்கள் ஒரு இடத்த பார்க்கலாம். இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் தான் வரும். தண்ணியெல்லாம் இங்கே தான் பிடிச்சி வச்சுப்பேன். அந்த ட்ரம் இதில் தான் தண்ணி பிடிச்சி வச்சுப்பேன். இங்கே தான் நான் அங்கே தான் பாத்திரம் விளைவேன். இங்கே தான் துணி துவைப்போம். குளிக்கிறது இதையோட தான். லெட்டின் குளிக்கிற பாத்ரூம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. இங்கே தான் நான் குளிப்போம். லெட்டின் வந்து அவுட்டரில் தான் போவோம். நான் இருக்கிற இடம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீடு. இதுதான் என்னோடய வீடு. நான் இருக்கிற இடம் எல்லாமே இதுதான். பாருங்கள், இங்கே தான் இருக்கேன். யாருமே இல்லை. வீடும் தனி வீடு. நான் மட்டும் தான் இருக்கேன். பிள்ளைங்க ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. இந்த சுற்றி இருக்கிற என்னோடய வீடு.